சேலம் கஞ்சநாயக்கன்பட்டி பட்டாசு விபத்து, கோயில் திருவிழாவில் நேர்ந்த சோகம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற திரௌபதி அம்மன் கோயில் திருவிழாவின் போது நிகழ்ந்த பட்டாசு வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோயில் திருவிழாவையொட்டி இருசக்கர வாகனத்தில் பட்டாசுகள் கொண்டு செல்லப்பட்ட போது எதிர்பாராத விதமாக அவை வெடித்து சிதறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருசக்கர வாகனம் குப்பையில் எரிந்து கொண்டிருந்த தீயில் விழுந்ததாலோ அல்லது வேறு ஏதேனும் தீப்பொறி இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் சந்தேகிக்கப்படுகிறது. இந்த கோர விபத்தில் கஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த செல்வராஜ் மற்றும் குருவாலியூரைச் சேர்ந்த சிறுவர்களான தமிழ்ச்செல்வன், கார்த்தி ஆகிய 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கொட்டமேட்டை சேர்ந்த லோகேஷ் இச்சை பலனின்றி பின்னர் உயிரிழந்தார். இந்த விபத்தில் மேலும் சிலர் காயமடைந்துள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் நேரில் வந்து விசாரணை நடத்தினர். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த துயரச் சம்பவம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆறுதலையும் தெரிவித்துள்ள அவர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். கோயில் திருவிழா வேளையில் நிகழ்ந்த இந்த விபத்து அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.